வேதபுரீஸ்வரர் கோயில் குளத்துல முன்னறிவிப்பில்லாம தூர்வாரும் பணி மேற்கொண்டதா சிவனடியார்கள் பக்தர்கள் மீன்களை எடுத்து செல்ல இருந்த லாரிய முற்றுகையிட்டு இருக்காங்க. சாவுன்னா 2 நிமிஷம் வெளில வச்சா சாவாம தான் ஆகும். அவனை கூப்பிட்டு அவன் உள்ளே போய் முறைகேடு செய்யப்பட்டு 5 டன் அளவிலான மீன்கள் ஆந்திராவுக்கு எடுத்து செல்ல இருந்ததா சிவனடியார்கள் பக்தர்கள் குற்றச்சாட்டு. லாரி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அப்படிங்கிற புள்ளிய கிலோ 6 சொன்னீங்க ஒரு கமிஷன் நான் இப்ப கேக்குறேன் சார் அப்படி ஆர்டர் பண்ணிருப்பாங்க ஆர்டர் புதுச்சேரி காந்தி வீதியில இருக்கு பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் கோயில். இந்த கோயிலுடைய பின்புறத்துல குளம் இருக்கு. இந்த குளத்துல எக்கச்சக்கமான மீன்கள் இருக்கக்கூடிய சூழல்ல இங்க வரக்கூடிய பக்தர்கள் மீன்களுக்கு உணவளிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில தான் கோயில் நிர்வாகம் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம கோயில் குளத்தை தூர்வாரினதா கூறப்படுது. இதை தொடர்ந்து குளத்திலிருந்து பிடிக்கப்பட்ட 5 டன் அளவிலான மீன்கள் ஆந்திர மாநிலத்துக்கு எடுத்து செல்றதுக்காக ஃப்ரீசர் பாக்ஸ்ல போடப்பட்டு லாரியில ஏத்துனதா கூறப்படுது. இத பார்த்து அதிர்ந்து போன சிவனடியார்கள் பக்தர்கள் லாரிய முற்றுகையிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் பெரிய கடை போலீசார் அங்க வந்து இவங்க கிட்ட பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருக்காங்க. கோயில் நிர்வாகம் முறையான முன்னறிவிப்பு இல்லாம குளத்தை தூர்வாரி இருக்காங்க. குளத்தை தூர்வாரும் போது மீன்களை வேறு இடத்துல விட்டுட்டு தூர்வாரினதுக்கு அப்புறமா மறுபடியும் குளத்திலேயே மீன்களை விடணும். அதை தொடர்ந்து தான் ஏலம் விடப்பட்டு முறையான டெண்டர் அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறமா மீன்களை வந்து விற்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க. இப்படி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம முறைகேடுல இவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு பக்தர்கள் குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து போலீசார் அந்த லாரிய பறிமுதல் செஞ்சு இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. இதனால புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் கோயில் பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு. நீங்க மற்ற கோயில் வந்து நேரம் வந்து உட்காந்துட்டீங்க. இந்த கோயிலுக்காகவே வச்சுருக்கேன். ஊருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த கோவில் அதே குளத்துல தான் வாழ்ந்து